இருக்க பேசிட்டு இறங்கி போகும்போது வாரத்தில் 9 மாயண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. இப்போ எதுவும் நடிக்கலையா, படங்களும் எடுக்கலையாங்கிறேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் என தொடர்ந்து 40 நாட்கள் பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கின்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு நேர்ந்ததை குறிப்பிட்ட காட்சிதான் இது. சிவகங்கையில் நடந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மீனவர்களை இலங்கை படை சுடும்போது அதனை கண்டுகொள்ளாதவர்கள் லட்டு விவகாரத்தை பெரிதாக பேசுவதாக கூறினார். தெருவுக்கு தெரு எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றோரின் சிலைகள் இருப்பதாக கூறிய அவர் வஉசி போன்ற வரலாற்று தலைவர்களுக்கு தலைநகரில் சிலை இல்லை என்றும் வேலு நாச்சியாருக்கு கோயில் கட்டி குடமுழக்கு நடத்துவேன் எனவும் கூறினார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாலே உனக்கு குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீ சிந்தித்து பார்த்துக்க. கட்டண்டா அவன் பேர இதே மண்ணுல கோயிலை கட்டி குடமுழுக்கு நடத்த நீ எழுதி வச்சுக்க, நடத்தல நான் பாரு. விடிய விடிய வேர்க்க விறுவிறுத்து பேசினாலும் திரைப்படத்தில் நன்றாக நடித்திருப்பதை பற்றியும் படம் எடுப்பது பற்றியுமே தம்மிடம் வந்து பலர் பேசுவதாக வேதனையோடு சீமான் குறிப்பிட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான கேள்விக்கு அரசியல் கேள்விகளை தவிர்க்குமாறு நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழ்ல, உதயநிதி துணை முதலமைச்சர் வேறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட கேட்டீங்க, சரி. அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு, அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படிச்சா என்னன்னு தோணும், உதயநிதி துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் வைக்க போறீங்கன்னு தெரியல. 20% போனஸ் கோரி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி இந்தியா பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் சுமார் 60% பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக உள்ளனர். நிரந்தர ஊழியர்களுக்கு 2 லட்சம் வரையும், அதிகாரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையும் போனஸ் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே வழங்குவதாக கூறப்படுகிறது. 20% போனஸ் கோரி ஜீவா தொழிற்சங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 நாட்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் என்எல்சி நிர்வாகிகள் தொழிற்சங்கத்தினர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. என்எல்சி நிர்வாகம் இந்த தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை, போனஸ் எங்களை இவர்கள் கேட்பதற்கு எந்த சட்டத்திலும் இடமில்லை என்று உறுதியாக தெரிவித்துவிட்டது. போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி என்எல்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று அறிவிக்கப்படும் என்றும் தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை நெற்குன்றத்தில் குப்பை போட சென்ற போது தெருநாய் கடித்து குதறியதில் 10 வயது சிறுவனுக்கு கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பால்வாடி 2வது தெருவில் வீரமுத்து செல்வி தம்பதியின் 10 வயது மகன் கேசவன் அருகிலுள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறார். பெற்றோர் இருவரும் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் குப்பையை தொட்டியில் போட கேசவன் முயன்றார். அப்போது தெருநாய் அவரின் கையை கடித்து குதறியது. இதில் சிறுவனின் கை தசையில் பலத்த சேதம் ஏற்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தனது வீட்டுக்கு சென்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். நாய் அதை தள்ளி விட்டானா, தள்ளி விடும் போது அந்த நாய் எகிரி கடிச்சிருச்சு. சிறுவனின் கையில் காயம் குணமடைந்த பிறகுதான் தொடையிலிருந்து சதை எடுத்து அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்பதால் சிறுவனின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வேலைக்கும் செல்ல முடியாமல், மகனையும் கவனித்துக் கொள்ள முடியாமல் பெற்றோர் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தங்கள் பகுதியில் உள்ள தெருநாய்களை பிடித்துச் செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பையனை கடிச்சதே இப்ப நாளைக்கு எங்களை கடிக்கும், இன்னொரு குழந்தைங்களை கடிக்கும், எல்லாருக்குமே ஆபத்தாகுது. இப்போ பயமா இருக்கு. அதிகரிக்கும் தெருநாய்க்கடி சம்பவங்களால் மக்கள் நடமாட அச்சமடைந்துள்ளனர். யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என கட்சியினருக்கு திருமாவளவன் அறிவுறுத்திய காட்சிதான் இது.
மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டுக்கான விசிக தென்மண்டல செயற்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன், மாநாட்டுக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கும் நிலையில் ஏதாவது பிரச்சனையை கிளப்புவார்கள் என்றார். மது பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் காமராஜர், பெரியார் போன்றோர் கிடைத்திருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். புரட்சியாளர் அம்பேத்கர் 65 வயசுல இருந்தார். அவர் பெரியார் 95 வயசுல வாழ்ந்திருந்தாருன்னா இந்தியா ஒரு பௌத்த நாடாக இருக்கும். RSS இல்லாம போயிருக்கு. 45,000 கோடி வருமானம் முக்கியமா, இளைஞர்களின் எதிர்காலம் முக்கியமா என கேள்வி எழுப்பிய திருமாவளவன், தேர்தல் வந்தால் மட்டுமே விசிக அரசியல் கட்சி என்றும், தேர்தல் முடிந்தால் பெரியார் இயக்கம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் குண்டுவெடிப்பில் பலர் உயிரிழந்ததால் கைம்பெண்கள் அதிகம் இருப்பதாகவும், இந்தியாவில் மதுவால் லட்சக்கணக்கான பெண்கள் கைம்பெண்களாக உள்ளதாகவும் கூறினார். பேசி இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது மாயண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க, இப்ப எதுவும் நடிக்கலையா, படம் கூட எடுக்கலையாங்கிறேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் என தொடர்ந்து 40 நாட்கள் பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கின்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு நேர்ந்ததை குறிப்பிட்ட காட்சிதான் இது. சிவகங்கையில் நடந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மீனவர்களை இலங்கை படை சுடும்போது அதனை கண்டுகொள்ளாதவர்கள் லட்டு விவகாரத்தை பெரிதாக பேசுவதாக கூறினார். தெருவுக்கு தெரு எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றோரின் சிலைகள் இருப்பதாக கூறிய அவர், வஉசி போன்ற வரலாற்று தலைவர்களுக்கு தலைநகரில் சிலை இல்லை என்றும், வேலு நாச்சியாருக்கு கோயில் கட்டி குடமுழக்கு நடத்துவேன் எனவும் கூறினார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாலே உனக்கு குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீ சிந்தித்து பார்த்துக்க. கட்டண்டா அவன் பேரை இதே மண்ணுல கோயிலை கட்டி குடமுழுக்கு நடத்த நீ எழுதி வச்சுக்க, நடத்தல நான் பாரு. விடிய விடிய வேர்க்க விறுவிறுத்து பேசினாலும் திரைப்படத்தில் நன்றாக நடித்திருப்பதை பற்றியும் படம் எடுப்பது பற்றியுமே தம்மிடம் வந்து பலர் பேசுவதாக வேதனையோடு சீமான் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மணல் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரூர் தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மதுக்கரை, ஆலந்துறை, வெள்ளிமலை உள்ளிட்ட கிராமங்களில் சட்டவிரோதமாக செம்மண் எடுக்கப்படுவதாக புருஷோத்தமன் என்ற வழக்கறிஞர் வீடியோ ஆதாரங்களுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மணல் எடுத்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கனிம வளத்துறை உதவி இயக்குநர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் இது வெறும் கண் துடைப்பு அறிக்கை என்று அதிருப்தி தெரிவித்தனர். தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்கு அவகாசம் கோரினார். தொடர்ந்து பேசிய நீதிபதிகள், சட்டவிரோதமாக மணல் அள்ளிக்கொள்ள அனுமதித்தால் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போய்விடும் என்றும், நிலச்சரிவு ஏற்படும் என்றும் எச்சரித்தனர். மேலும் இந்த பகுதிகளில் அரசு மற்றும் பட்டா நிலங்களில் மணல் எடுக்க தடை விதித்தும், இப்பகுதிகளில் மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். சட்டவிரோதமாக மணல் எடுப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும், இயந்திரங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். 4 கோடி ரூபாய் பண விவகாரத்தில் பாஜக நிர்வாகியிடம் விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இவ்வழக்கில் தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேசவ விநாயகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது விசாரணையின் நோக்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் கேசவ விநாயகத்திடம் விசாரணை நடத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து சிபிசிஐடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்த நீதிபதிகள் கேசவ விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் என கூறினர். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கேசவ விநாயகத்திற்கு விசாரணை அதிகாரி சம்மன் அனுப்பலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.